நம்ம பீட்டா பிரீடிங் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பீட்டா பிரீடிங் அப்டேட் என்ன ஆச்சு ப்ரோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். என்னெல்லாம் பண்ண போறாரோ. பீட்டா பிரீடிங் விட்டு 2வது நாள் இன்னைக்கு 5 பேர் பீட்டா பிரீடிங் விட்டு இருந்ததுல இப்போ 3 டப்ல இருந்த பீட்டா நிறையவே பபிள் நெஸ்ட் கட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் இருந்தது இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல. அதனால பாட்டில்ல புடிச்சு வச்சிருந்த ஃபீமேல் பீட்டாவை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா ஒரு சில நேரத்துல மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து கூட பபிள் நெஸ்ட் கட்ட சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் இருட்டா இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே பபிள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிருவோம். அதனால எதையாவது எடுத்து மூடி வச்சிடலாம். ஃபுல்லா மூடும்போது சின்னதா ஏதாவது கேப் இருக்குது மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அதுல நம்ம ஃபுட் ஏதாவது போடணும்னா அது நமக்கு யூஸ் ஆகும். காலையில மூடி வச்சுதான் நம்ம நைட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டப்புல நிறையவே பபிள் நெஸ்ட் கட்டி இருக்கு. அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவரை சரியா ஒட்டாதனால அதுல கட்டியிருந்த பபிள் நெஸ்ட் எல்லாமே கலைஞ்சிருக்கு. நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. பீட்டா பிரீடிங் பண்ணும்போது நம்ம மேல் பீட்டா நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்குது பார்த்து சூஸ் பண்ணி எடுங்க. அப்படின்னா தான் பிரீடிங் டைம்ல ஃபுட் எதுவும் எடுக்கலன்னா கூட அந்த ஃபிஷ்ஷுக்கு எதுவும் ஆகாது. லாஸ்ட் டப்ல இருந்த பீட்டா மட்டும் இன்னும் பபிள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிக்கல. அது பபிள் நெஸ்ட் கட்டாம இருக்கிறதுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால அப்படியே பேசாம மூடி வச்சுட்டு அடுத்தது என்னாச்சுன்னு பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.